ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் முத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களால் அடுத்து பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அருண் போலீஸ் வீட்டில் போய் கலாட்டா பண்ணதுனால அருண் போலீஸ் அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க. மீனா போய் அந்த பெரிய போலீஸ்கிட்ட பேசி வச்சுருந்தாங்க. அவர் முத்துவை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய யோசனையில் இருந்தாங்க. ஆனால் முத்துவோட காரில் பிரேக் பிடிக்கலங்கிறத அந்த இன்னொரு சின்ன போலீஸ் சொல்லும்போது அதை சொல்ல வேணான்னு அருண் போலீஸ் தடுத்து வச்சுட்டாங்க. அதனால் இந்த உண்மை தெரியலனாலும் இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த வீடியோ எடுத்து எல்லாத்தையும் போய் அந்த பெரிய போலீஸ்கிட்ட காட்டினதுனால அவர் முத்துவோட லைசன்ஸை கேன்சல் பண்ணி அவங்க காரை கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக தான் நடவடிக்கை எடுக்க போகிறாங்களாட்டிருக்கு. ஏன்னா அதை தான் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ப்ரொமோவாக காட்டியிருந்தாங்க. ஏன்னா இப்போ வேலை இல்லாமல் முத்து வீட்டில் இருக்கிறாரு. வீட்டில் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வீட்டை கூட்டி பெருக்கி அந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்க்குற மீனாவுக்கு ரொம்பவுமே கோவம் வருது. விஜயாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். இதை தானே நீ எதிர்பார்த்த அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்போ மீனா நடந்தது என்னன்னு தெரியாமல் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்படுறது இல்லாமல் அந்த விளக்கமாக இருக்குல்ல அதை வாங்கி தூக்கி கடாசுறாங்க. அதை பார்த்ததுமே விஜய் அப்படியே பதறி போய் நடுங்கி போய் சோஃபாவில் உட்காந்துட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ப்ரொமோவில் பார்த்துருக்கணுமே, அவ்வளோ இதாக இருந்துச்சு. நாளைக்கான எபிசோடில் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அண்ணாமலை தான் நியாயமாக பேசிகிட்டு இருக்காரு. நடந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லாமல் முத்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம ஆறுதலாக தான் பேசணும். இந்த நேரத்தில் இப்படிலாம் பேசக்கூடாது. எல்லா பிரச்சனையும் முத்து மேலேயே விழுந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி கடந்த 2-3 எபிசோட்டாகவே கொஞ்சம் அப்படியே மறைமுகமாக ஒரு சில விஷயத்தை பேசுகிறாங்க. அதாவது சின்ன பிள்ளையில் செய்யாத ஒரு பிரச்சனைக்காக முத்து மேலே அந்த பிரச்சனை ஜெயிலுக்கு போனாங்கிற அந்த ஃப்ளாஷ்பேக் கதை இருக்குல்ல, அது ஏதாவது சீரியல், அதாவது கதை ரொம்ப போர் அடிக்கும் போது இல்லாட்டி கதை முடிய போகிற நேரத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக்கை கொண்டு வருவாங்கன்னு தெரியும் நமக்கு. அதனால தான் அதெல்லாம் இப்போ பேசுகிறதே இல்லை. அந்த விஷயத்தை அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அண்ணாமலை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. விஜயாவுக்கு ஒன்றும் புரியாத மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்போ யாருக்குமே புரியாமல் தான் செய்யாத தப்புக்காக முத்து அந்த மாதிரி தண்டனை அனுபவிச்சிருக்காராட்டிருக்கு. அது அண்ணாமலைக்கு மட்டும் தெரிய மாட்டிருக்கு. அதை நம்ம அப்புறம் பேசலாம் அது சம்மந்தமாக. ஆனால் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோவில் மீனாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. முத்து கூட்டி பெருக்கி அந்த வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே என்னங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கவலை. கார் ஓட்டிக்கிட்டு இப்படிலாம் போயிட்டு வந்துட்டு இருந்த மனுஷன் இப்படி வீட்டில் அப்படியே அடங்கி இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதுல அவங்களுக்கு கவலை. அதை சந்தோஷப்பட்டு, ஏன்னா இவங்களுக்கு தான் பொறாமையாச்சுல விஜயாவுக்கு, அதனால் சந்தோஷப்பட்டு பேசினதுனால மீனாவுக்கு ரொம்பவுமே கோவம் வந்துருச்சு. அப்படி ஒரு மிரட்டிவிட்டாங்க விஜயாவே. விஜயா அப்படியே மிரண்டு போய் உட்காந்துருக்காங்கன்னு வச்சிங்களேன். சூப்பரான எபிசோடாக இருந்துச்சு. நாளைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் கதையை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி ஆவரேஜாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பெருசாக ஒரு மூவ் பண்ணல. இப்போ ரோகிணி அடுத்து சிட்டிக்கிட்ட அந்த நகை விற்கிற விஷயத்தில் நல்லா வலுவாக மாட்டணும் அப்படிங்கிறது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இல்லை வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா மாட்டிக்கிட்டு கடைசியில் இது ஏன் நகையே இல்லைன்னு சொல்லி தப்பிச்சுக்குவாங்களா அப்படிங்கிறதும் ஒன்றும் புரியல. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.